மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு பொறுப்பேற்ற நிகழ்ச்சியில் நடந்த ஒரு நிகழ்வை இங்க நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அதை எதிர்கட்சிகள் எல்லோரும் விமர்சிச்சிருக்கிறோம். அதுக்கு ஆளுங்கட்சியும் ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறாங்க, நானும் பார்த்தேன். எங்களோட கருத்து என்ன அப்படின்னா, பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது வந்தே மாதரம் பாட்டு பாடப்படலை. ஆனா இங்க தமிழ்நாட்டில் அது பாடப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்தில் இன்னைக்கு யாரு ஆளுநரா போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இங்க ஆளுநரா இருந்தப்போ தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடணும்னு பேரவையினுடைய மரபையே